செல்ஃபி எடுத்து பார்த்தலாமா? நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்? டேய் தம்பி போங்கடா. டேய் நான் தியானம் பண்ணுறேங்கிறியா? என்னையாடா போஸ் குடுறா. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட். இப்படி எடு. ஆக்சிஜன் லெவல் டெஸ்ட். நல்லா இருக்குது. சரி இப்போ அன்பாக்சிங்கை பார்த்துடலாமா? டேய் ஈவினிங் என்னடா பண்ணிருந்தீங்க? என்ன இது? இந்த ஸ்பெஷல் பாக்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஆசம் MrTT அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே அப்படியே பக்கம் வச்சிடலாம். இப்போ உள்ளே பார்த்தோன்னா நமக்கு மொத்தமாக 3 விஷயங்கள் இருக்குது. அண்ட் இந்த ஒரு பேப்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசைக்கிள்டு பேப்பர் மாதிரி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A55, A35 அண்ட் கூடவே சாம்சங் கேலக்ஸி Fit 3 3மே இருக்குது. எங்கே இருக்குது? ஐயா கத்தையாக இருக்குன்னு பார்த்தா ஒத்தையாக இருக்குது. ஓகே இருக்கிறதே இவர் தாங்க கொஞ்சம் நான் பல்காக இருக்கிறாரு. அவ்வளோதான், மற்றபடி பாக்ஸில் எதுவும் இல்லை. கலர்ஃபுல்லான பாக்ஸை சைடில் வச்சிடலாம். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டையுமே ஒரே வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு லெட் ஸ்டார்ட் வித் A55. இதில் முக்கியமாக 3 விஷயம் போட்டிருக்காங்க. மேட் இன் இந்தியா, செக்யூர்ட் பை நாக்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 12GB 256GB மாடல் ஆசம் ப்ளூ, ஐஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே இது வரைக்கும் நான் மற்ற கலரை பற்றி என்ன நினைக்கிறேனோ இல்லையோ, இவங்க சொன்ன மாதிரி இது ஐஸ் ப்ளூ மாதிரி தாங்க இருக்குது. கலர் பாருங்க சும்மா எப்படி இருக்குன்னு. மொபைலில் பக்கம் வச்சுட்டு மற்றது பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி பாக்ஸ் வழக்கம் போல். அண்ட் இந்த பாக்ஸ்க்குள்ளே மேலேயே வந்து சிம்மச்சர் டூல் இருக்குது. டைப் சி டு டைப் சிக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் சின்னதாக 2 புக்லெட்ஸ். இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் நம்ம இதோடைய அன்பாக்சிங்கும் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோன் அதாவது A35 5G என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஆசம் லைலாக் அப்படின்னு சொல்ல கலர். இது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா மினிமன்னு இருக்கா. அண்ட் இதுலேயுமே அதே போல் உங்களுக்கு சிம்மஜெட் டூல், புக்லெட்ஸ், டைப் சி டு டைப் சிக்கான கேபிள் இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2 கலருமே எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னா பில்ட் குவாலிட்டி. பின் பக்கமாக கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாதாரண கிளாஸ் கிடையாது, கார்னிங்குலர் கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஃபோன்லையுமே 2 பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு A55 5Gல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக S24 சீரீஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரஷ்டு மெட்டல் ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்குது. நல்லா சாலிடான ஒரு லுக்கோட வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பிளாஸ்டிக் இருக்கு. சரி இப்போ சிம் ஸ்லாட் என்ன இருக்குன்றது வந்து கையோட பார்த்துடலாம். ஹைபிரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து எவ்வளோ க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு போய் பார்க்குறது. எஸ் ஹைபிரிட் ஸ்லாட். ஸோ டிஸ்பிளே ஒரு வழியாக பூட்டப் ஆகிடுச்சு. இருங்க அவுட்டோரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ அவுட்டோரில் விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது. இன்டோர்லையுமே எனக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க. பிரைட்னஸ் பார்க்கும்போது நல்லாவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் குறிப்பாக இது 6.6 இன்ச்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸுமே இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் எந்த படங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு கலர்ஸும் ஓரளவுக்கு நல்லா பஞ்சியாகவே வந்து தெரியுது. அண்ட் பெசில்ஸ் பாருங்கள் ஓரளவுக்கு ஈக்குவலாக எல்லா சைட்லையுமே அந்த சிமெட்ரிக்கான ஒரு பெசில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். ஒரு வழியாக இந்த A35ல இந்த வாட்டி பஞ்சுவலில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன வாட்டி நமக்கு என்ன இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், வாட்டர் டிராப் ஆச்சு. அண்ட் 2 ஃபோன்லயுமே நமக்கு IP67 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். இதுவும் கொஞ்சம் கீழே தான் இருக்கு. பட் கையில் வச்ச உடனே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது. அண்ட் ஃபோனுடைய டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்கொயர் ஃப்ளாட்டான சைட்ஸ் தான் வந்து இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட் சொல்லணும்னா இருங்க கெஸ் பண்ணலாம். ஒரு 183 கிராம். அண்ட் இது ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு கையில் வெயிட் பண்ணும்போது ஒரு மாதிரியும் இன்னொரு கையில் வெயிட் பண்ணும்போது இன்னொரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு அந்த ஃபீல் இருக்கும். அதனால தான் ஒரே கையில். இதுவும் கிட்டத்தட்ட அதே வெயிட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க செக் பண்ணிடலாம். டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் அதில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா லவுடாகவே இருக்குங்க. இன்ஃபேக்ட் போனால் கிளாரிட்டியுமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு 5000 mAhக்கான பேட்டரி இதில் இருக்குது. வெயிட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சார்ஜர் நம்ம தான் வந்து வாங்கிக்கணும். அண்ட் இந்த A55ல 12GB RAM இருக்குங்க. முதல் முறையாக A சீரிஸ்ல 12GB RAM கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6ம் இருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு NFC-க்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சாம்சங் வாலெட்டும் இதில் இருக்கு. குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம், அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு Android 14 வருது. உங்களுக்கு One UI 6.1 வந்து கொடுத்துருக்காங்க. 4 OS அப்டேட் வரும்ன்ற கேரண்டி கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்துடும் சொல்றாங்க 2 டிவைஸ்க்குமே, which is a big sign. And One UI-ல நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண நிறைய விதமான ஃபீச்சர்ஸ். அண்ட் குறிப்பாக இது A சீரிஸ் அப்படின்னும் போது அவங்களுடைய டாப் ஆஃப் த லைனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னும் போது இதுலேயுமே அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. என்னென்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக்ஸ் வால்ட் இருக்கு, வாய்ஸ் ஃபோக்கஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிரைவேட்
ஷேர் வந்து இருக்கு. அண்ட் இந்த A55ல உங்களுக்கு eSIM-கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கணும், நம்ம கேமரா அண்ட் ப்ராசஸர். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து பேசுகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதோடைய அன்பாக்சிங்கும் இப்போ பார்த்தலாம். ரொம்ப மோசமான ஒரு அன்பாக்சிங் நான் பண்ணியிருக்கிறேன் ஆஃப்டர் அ லாங் டைம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள நமக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி ஃபிட் 3 இது இருக்குது. அதுக்கான சார்ஜர் கூடவே ஒரு சில இப்போ இதையும் செட்டப் பண்ணி வச்சுட்டு அண்ட் Exynos 1480 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இந்த A55ல வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதோட AnTuTu ஸ்கோர் எந்த அளவுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 7.1 லேக் வந்திருக்கு. சரி, CPU த்ராட்லிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரே வந்திருக்குங்க. அடடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு சரி 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் டெஸ்ட்டை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 98% ஷாக்கிங்லி நான் காண்பது என்ன கனவா இல்லை நினவா அப்படின்ற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு இந்த வாட்டி Exynos. ஸோ அதுவும் ஹீட்டிங்கும் வேற இல்லை. நீங்கள் கீழே சார்ட்டை பார்த்தாலே வந்து தெரியும். ஓகே, ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டாங்க போல. சரி, இதில் கேமிங் எந்த அளவுக்கு விளையாட முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கான கேமிங்கை நீங்கள் வந்து விளையாடிக்கலாம் அப்படின்றது வந்து எதிர்பார்த்துக்கலாம். இந்த ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. சரி, அட் த சேம் டைம் இதோடைய கேமரா அது என்னன்றதை பார்த்துடலாமா? 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க வித் OIS சப்போர்ட்டோட. 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் இருக்கு. 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபின்னு பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சல்ல செல்ஃபி வருது. சரி, நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் பாருங்க. ஈவினிங் டைம்ல கொஞ்சம் கோல்டன் ரேஷியோ டைம்ல தான் வந்து எடுத்தேன். வறண்ட பூமி மாதிரி தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் நார்மலான ஒரு நியூட்ரல் கலர்ல இருக்கிற மாதிரி தெரியும். பட் கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஒரு ஷர்ட்டோட ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நல்ல பச்சை கலர் செடி பக்கத்தில் போய் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நல்லாவே வந்து பாப்பவுட் ஆகி வந்து தெரியுது. இன்னும் கொஞ்சம் விவிடாக இருந்திருக்கலாம். பட் பார்க்கும்போது இமேஜஸ் வந்து நல்ல ஒரு டீட்டெயிலோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டைனமிக் ரேஞ்சுமே வந்து நல்லா இருக்கு. இந்த செடி இந்த பூவெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும். அதில் டீட்டெயில்ஸுமே வந்து நல்லா இருக்கு. இது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். ஸோ செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ரியர் ஃபேசிங் கேமராவில் இருந்த அளவுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கான கேமராவா வந்து இருக்கு. போர்ட்ரேட் இமேஜஸ் ரெண்டுத்திலுமே நல்ல ஒர்க் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். எஜுகேஷன் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கு. இந்த கேமரால ஒரு சில இன்பில்டான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் என்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு வீடியோ எடுத்துட்டீங்க, அதை நீங்க ஸ்லோ பண்ணும் ஃபாஸ்ட் பண்ணணும்னா அந்த ஸ்பீடையும் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க வீடியோ எடுக்கும் போதே குரூப்பாலாம் வந்து எடுக்கிறீங்கன்னா ஆட்டோ ஃப்ரேமிங்கான ஆப்ஷனுமே வந்து இதில் இருக்கு. உங்களுக்கு நைட் போர்ட்ரேட் எடுக்க முடியும். அண்ட் வீடியோல உங்களால் 12 பிட்ல சூப்பர் HDR வீடியோவும் வந்து எடுக்க முடியும் 1080pல. ஸோ நான் எடுத்த எல்லா வீடியோ சாம்பிள்ஸும் காமிக்கிறேன். இதுவும் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. A35ல நமக்கு 1380 சொல்லக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட AnTuTu ஸ்கோரும் வந்து பாருங்க கிட்டத்தட்ட 6 லட்சம் வந்து ஸ்கோர் வந்திருக்கு. அட் த சேம் டைம் இதுல CPU த்ராட்லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 82% வந்து வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்கோர். அண்ட் ஸ்டெபிலிட்டியுமே பாருங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல 99.8 நல்ல ஒரு வேலை. அண்ட் கேமராஸ்ன்னு பார்க்கும்போது இதுல உங்களுக்கு பிரைமரி கேமரா அதே கேமரா தான். பட் அல்ட்ரா வைட் பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. சரி, இதோட சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஸோ அந்த ஃபோனோட இதில் கலர்ஸ் இன்னுமே வந்து நல்லா பாப் அவுட் ஆகி தெரியுது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இதில் டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. டீடைல்ஸ் மட்டும் ஒரு சில டைமில் நீங்கள் கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்கும்போது எடுத்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பட் மற்றபடி இமேஜ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. செல்ஃபிலையுமே இதில் கலர்ஸ் நல்லாவே வந்து பாப் அவுட் ஆகுது. எட்ஜ் டிரெக்ஷனும் போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த வீடியோ நம்ம 4K 30 FPS எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன். அண்ட் பின்னாடி இருக்கிறவங்க எப்படி தெரியுது. ஸோ இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கு. இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 4K 30 FPS எடுத்துட்டு இருக்கேன். இப்போ என் பின்னாடி சன் இருக்கு. அண்ட் பார்க்கும்போது கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி நான் ஆப்போசிட் டேரக்ஷன்லையும் போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு ஆடியோ வீடியோ சொல்லுங்க. ஃபோக்கஸிங் எது நல்லா இருக்கு. கடைசியாக தான் வந்தார் நம்ம விநாயக் அப்படின்ற மாதிரி. சாம்சங் கேலக்ஸி ஃபிட் 3யும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த வாட்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் AMOLED டிஸ்பிளே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் தான். பட் ஒரு ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் விஷயங்கள் இந்த ஃபிட்னஸ் பேண்ட்லேயே இருக்கு. ஜென்ரலி இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்காது. அண்ட் அக்யூரசியை மட்டும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சென்சர்ஸும் வந்து இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு ஹார்ட் ரேட்ல இருந்து ஆக்சிஜன் மானிட்டரிங் சென்சர் வரைக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபிட் 3 எந்த ரேட்டுக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நெட் எஃபெக்டிவ் பிரைசிங் அப்படின்றது 4500 ரூபாய்ங்க. அண்ட் இந்த ரெண்டு ஃபோனுடைய பிரைசிங் சாம்சங் கேலக்ஸி A55 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 40,000 ரூபீஸ்க்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் A35 வந்து உங்களுக்கு அண்டர் 30,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் பிரைசிங் வந்திருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைசிங் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க.